பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரீஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு அழகான கதை பார்க்கலாமா? கதையை கேட்டுக்கிட்டே அப்படியே அழகாக நிம்மதியாக தூங்கலாமா? சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு அம்மாவும் சின்ன பையனும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த பையனுக்கு அவங்க அம்மானா ரொம்பவே இஷ்டம். அம்மா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர, அது என்னன்னா, ஒழுங்காக படிக்க மாட்டான். மற்ற எல்லா விஷயத்துலையும் நல்ல பிள்ளை, இந்த படிப்பு விஷயத்தில் மட்டும்தான் சரியாகவே இருக்க மாட்டான். இதனால் அவங்க அம்மா அவன் மேலே ரொம்பவே கோவப்படுவாங்க. என்னப்பா, நீ எல்லா விஷயத்துலேயும் ஒழுங்காக இருக்கிற, இந்த படிப்புன்னு வந்துட்டால் மட்டும்தான் என்னைய போட்டு ரொம்ப பாடாக படுத்துற. எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் ஒழுங்காகவே கவனிக்க மாட்டேங்கிற. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்போ தான் படித்து நல்ல மார்க் எடுக்க போறியோ, இதில் தான்ப்பா உன் எதிர்காலமே இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த பையனும், அம்மா நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன், என்ன பண்ணுறது, எனக்கு தான் படிப்பு மண்டையில் ஏறவே மாட்டேங்குதே, என்ன படித்தாலும் எனக்கு பரீட்சையில் மறந்து போகுதுமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவோ, அப்படிதான்ப்பா எல்லாருக்கும் இருக்கும், நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா படித்ததை 2-3 வாட்டி எழுதி பார்க்கணும், கண்டிப்பாக மனசில் நிற்கும். நீ கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் இருக்க, படிப்பு மேலே அக்கறையே இல்லை. எனக்கு இதனால் உன் மேலே ரொம்பவே வருத்தம்ப்பா, தயவு செய்து இதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பையனும் கொஞ்சம் கோச்சிக்கிறான். ஏம்மா இப்படி திட்டிகிட்டே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன். சரிம்மா, நான் முயற்சி செய்கிறேன், அடுத்த வாட்டி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கோவமாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். வழக்கமாக ஒரு ஆற்றங்கரையில் உட்காந்து தான் ஓய்வு எடுப்பான், இல்லைன்னா விளையாடுவான். அன்னைக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அம்மா திட்டாங்க இல்லையா, அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறான். சரி, நம்மளும் அம்மா சொல்கிறத கேட்கணும், நிச்சயமாக அம்மாவுக்காக நல்ல மார்க் எடுக்கணும், அம்மா நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த ஆற்றுல கொஞ்சம் வெள்ளம் அதிகமாக இருக்குது, அதாவது தண்ணி அதிகமாக வர மாதிரி தோணுது. சரி, நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கையில் அந்த ஆத்தங்கரையில் ஒரு அழகான விளக்கு வந்து அப்படியே கரை ஒதுங்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். அது பார்த்தா சுத்தமாக அவனால் அசைக்கவே முடியல. திடீர்னு அதுக்குள்ளேருந்து ஒரு அழகான ஜீனி வந்து நிற்கிது. தம்பி, இங்கே பாருப்பா அப்படின்னு கூப்பிடுது. இவன் சுற்றியும் முத்தியும் பார்க்குறான். அப்படியே அழகாக ஜீனி பறந்து வந்து அவன் கண் முன்னாடி தோன்றி அவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. தம்பி, நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நீ தான் இந்த விளக்குலேருந்து என்னை விடுதலை செஞ்ச, என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குது. இதை பார்த்தோன்னே அவன் பயந்து போய், நீ கூப்பிடுறது எனக்கு ஒன்றுமே புரியலை, நிஜமாவே நீ ஒரு ஜீனியா, எனக்கு இதை நம்பவே முடியல, நான் காண்ற காட்சி கனவா, அப்படின்னா ஜீனினா எல்லாமே தரும்னு சொல்லுவாங்களே, கேட்டதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஜீனியோ, கேட்டதெல்லாம் கிடைக்கும் தான், ஆனால் அந்த மாதிரி அற்புத ஜீனியெல்லாம் இல்லை, நான் எனக்கு அற்புதமெல்லாம் செய்ய தெரியாது, ஏதோ என்னால் சின்ன சின்ன உதவிகள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது அந்த ஜீனி. அதுக்கு அந்த சின்ன பையனோ, அப்படியா, சரி சரி, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை மட்டும் சரி செஞ்சிட்றியா, எனக்கு கொஞ்சம் கூட படிப்பே வர மாட்டேங்குது, எனக்கு நல்ல மார்க் எடுக்கிறது மாதிரி ஏதாவது ஒரு வழி செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு அந்த ஜீனியோ, ஓ தாராளமாக, நாளைக்கும் இதே இடத்துக்கு வா, உனக்காக ஒரு அழகான ஒன்று கொண்டு வருவேன், நீ அதை பார்த்தாலே ஆச்சரியப்பட்டுருவேன், பாரு, கண்டிப்பாக நீ நல்ல மார்க் எடுப்ப அப்படின்னு அந்த ஜீனி சொல்லுது. உடனே அதை கேட்ட அந்த சின்ன பையனுக்கும் ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாவா? அப்போ ஜீனி நிறைய அற்புதங்கள் தான் செய்ய போகிற, எனக்காக என்ன அற்புதம் செய்ய போகிறேன்னு தெரியல, ஆனால் நீ பெருசாக அற்புதம் செய்ய மாட்டேன்னு சொன்னியே, என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். நீ நாளைக்கு வந்து தான் பாரேன், நான் சொன்னது போலவே கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வேன், ஆனால் அற்புதம் செய்ய மாட்டேன், அதை நீ தான் செய்யணும், வந்து பார்த்தா தான் உனக்கு புரியும், நாளைக்கு இதே இடத்துக்கு கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிருது. பார்த்தா அவனுக்காக ஒரு அழகான ஒரு புக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. இதை படித்து பாரு, உனக்கு வாழ்க்கையே புரியும், நீ அதிலேருந்து நல்லா படிப்ப அப்படின்னு அந்த ஜீனி சொல்லுது. இதானா, இந்த புக்கை கொண்டாந்து கொடுத்துட்டியா, இதுதான் என்னோட பிரச்சனையே, எங்கள் அம்மாவும் இதே தான் சொல்கிறாங்க, படின்னு, அதே தான் நீயும் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஜீனி அந்த புக்கை கொடுத்துருது. இவன் திட்டிக்கிட்டே இருக்கான் அந்த சின்ன பையன், படின்னு இப்போது நீ கூட தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்ட, எங்கள் அம்மா போலவே, எனக்கு இதை பார்த்து கோபந்தான் வருது, என்ன அற்புதம் செய்கிற நீ
உடனே அந்த ஜீனி சொல்லுது, நான் தான் அற்புதம் செய்ய மாட்டேன்னு சொன்னனே, உனக்கு உதவி தான் செய்வேன்னு சொன்னேன். நீ தயவு செய்து இந்த புக்கை படித்து பாரு, அப்போ தான் உனக்கு புரியும். எனக்காக கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வாசித்து தான் பாரேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அதுக்கு அந்த சிறுவனை ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படியே வாசிக்க துவங்குறான். அதை அவனுக்கு பார்க்கும்போதே ஏதோ ஒரு புது விதமான அனுபவம் கிடைக்கிது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் மனசில் நல்லாவே மாற்றம் கிடைக்கிது. அப்போது ஜீனி சொல்லுது, எப்பயுமே ஒரு கருத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் நல்ல மன அமைதியோடையும் கவனமாகவும் இருந்தால் கண்டிப்பாக அந்த கருத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். இதுதான் உன் பிரச்சனையாக இருந்தது, இன்றைக்கி நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஜீனி சொல்லுது. இதை கேட்டுட்டு இருந்த அந்த சிறுவனும், ஆமாம், எனக்கு இதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இது தெரியாமல் தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நீ நிஜமாவே எனக்கு பெரிய உதவி தான் செஞ்சுருக்க. அற்புதம் நிகழ்த்தலைனாலும் உண்மையிலே நீ சொன்னதுபடி எனக்கு உதவி செஞ்சுட்ட அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ஜீனி, ஆமாம், கண்டிப்பாக அற்புதம்லாம் நிகழ்த்தி இந்த உலகத்தையெல்லாம் மாற்ற முடியாது, நம்மளை நம்ம தான் மாற்றிக்கணும், என்ன புரியுதா அப்படின்னு அந்த ஜீனி சொல்லுது. அப்புறம் அவனோட படிப்பில் நல்ல மாற்றம் கிடைக்கிது. அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நேற்று தான் உன்னோட டீச்சரை பார்த்தேன், நீ நல்லா மார்க் எடுத்துட்ருக்கியாமல, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா. என்னோட பெரிய கஷ்டமே இதுதான், இது ஒன்று தான், நிஜமாவே நீ நல்ல மாற்றமாயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அந்த சின்ன பையனும், ஆமாம்மா, இன்னும் இத்தனை நாள் என்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நான் எதனால் மார்க்கு கம்மியாக எடுக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எதுவுமே புரியாமல் இருந்தேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, என்னது அது, எப்படி உனக்கு இந்த மாற்றம் வந்துச்சு, என்ன என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஏன்னா அங்கே நடந்தது எதையும் அவனால் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, யாரும் நம்பவும் மாட்டாங்க இல்லையா. அவங்க அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க, இவன் யோசனை பண்ணிகிட்டே இருக்கான், எதுவும் சொல்ல முடியாமல். அப்போது, இல்லைம்மா, கொஞ்சம் நீங்கள் சொன்னதை ஆழ்ந்து யோசித்து பார்த்தேன், எனக்கு இப்போ தான் புரியுது, நம்ம தான் நம்ம பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போது கண்டுபிடிச்சிட்டேன், தெளிவாயிட்டேம்மா, இனிமேல் நான் நல்ல மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். அப்புறம் மறுதடவையும் ஜீனியை பார்க்க வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறான். இன்றைக்கி ஒன்றால் தான் நான் நல்ல பையனாக மாறியிருக்கேன், நல்ல மார்க்ஸ் எடுக்கிறேன், எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனோட கஷ்டத்தை புரிய வச்சதே அந்த ஜீனி தான். அப்புறம் அந்த ஜீனியும், அதனால ஒன்றும் இல்லை, நீ உன்னை புரிஞ்சுக்கிட்டேல அதுவே போதும், எல்லாரும் அவங்கவுங்கள புரிஞ்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா. சரி, இனிமே இன்னுமே நல்ல சிறப்பான ஆளாக நீ வரணும் அப்படின்னு அந்த ஜீனி வாழ்த்து கொடுக்குது. அதுக்கு அந்த சின்ன பையனும், இருந்தாலும் என்னோட பிரச்சனையை நீ தானே புரிஞ்சுக்கிட்ட, இதுவரையும் என்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கே புரியாமல் இருந்தது, எனக்கே புரிய வச்சதுக்கு உனக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும், நன்றி அப்படின்னு சொல்கிறான் திரும்பவும். அதுக்கு அந்த ஜீனியோ, பிரச்சனை நான் சொன்னாலும் அதை உடனே புரிஞ்சிக்கிட்டில்ல, அந்த மனப்பக்குவம் இருந்துச்சுல்ல, அது வரையும் நீ பெரிய விஷயந்தான், சரி இனிமேல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீனி அங்கேருந்து மறைஞ்சிருது. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா தூங்குங்க. உங்களை வேறொரு கதையோடு பார்க்குறேன், சரியா?